கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 114ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை என்பது தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம் என்ற வெளிப்பாடு தான் விசுவாசம். அவரை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம், அவரை பற்றி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோன்றத அறிக்கை செய்து, அந்த எந்த ஒரு காரியத்தை நீங்கள் இருதயத்தில் வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறீர்களோ, அதை நீங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக விசுவாச அறிக்கை மாதிரியை சொல்லுகிறேன். நீங்களும் இது போன்று விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். கர்த்தர் தமது ஜனமாகிய எனக்கும் என் குடும்பத்திற்கும் பலன் கொடுப்பார். கர்த்தர் அவருடைய ஜனங்களாகிய எங்களுக்கு சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, என்கிற இடத்திலே உங்கள் பெயரையோ அல்லது உங்கள் குடும்பத்தினரையோ சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை ஏறெடுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you.